திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருவருக்கு இடையேயான நில தகராறில் ஒருவருக்கு ஆதரவாக சென்று நிலத்தை சேதப்படுத்தி பொருட்களை அடித்து உடைத்த புகாரில் சுமார் 100 போலீசார் குவிக்கப்பட்டு விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரனை போலீசார் கைது செய்தனர். ஒவ்வொரு முறையும் எங்களை மன உளைச்சல் ஆளாக்குறீங்க. எங்க குழந்தை உடஞ்சிடலாம நானும் உடஞ்சிடலாம இருக்கிறேன். இதை வந்து நீங்க வெளியிருந்து பண்ணணும். வீட்டை வந்து உடைச்சு பண்றீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்க கணவர் வந்து மக்களுக்காகவோ உங்களுக்கு நாட்டுக்காகவும் தான் உள்ள இருக்கிற சமூகத்துக்காகவும் போராடுறத தவிர மற்ற எந்த ஒரு குற்றவாளியும் கிடையாது. காவல்துறை வந்து வீட்டு காவல்துறை போட்ட உடைச்சி எங்க வீட்டுக்கார கைது செய்திருக்கு. கண்டிப்பா அரசாங்கம் சொல்லி ஆகணும். நாங்க இந்த விட மாட்டோம், விடவே மாட்டோம் என்று நாங்க உறுதியா சொல்றோம். நம்மை கருத்து விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். அடங்க மறுப்போம், மத்து மீறுவோம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பசுபதி வழங்கிட கேட்கலாம். பசுபதி, வணக்கம். இந்த கைது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் இவர் விடுதலை கட்சியின் சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்து வருகின்றனர். மேலும் வந்தவாசி தாலுகா தென்னாத்தூர் கிராமத்தில் முருகன் மற்றும் கிருஷ்ணன் என்பவர்களுக்கு இடையே நிலத்தகராறு. கிருஷ்ணன் என்பவரின் ஆதரவாக ஆரணியைச் சேர்ந்த விசிகே முன்னாள் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ஆதரவாக சென்று முருகன் நிலத்தை சேதப்படுத்தியதாகவும் மோட்டார் பம்பு அடித்திய உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் தேசூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். புகாரின் பேரில் பாஸ்கரன், கிருஷ்ணன், வினோத், பிரியா உள்ளிட்ட 5 பேர் மீது பொது சொத்து உடைத்துதல், நிலத்தை சேதப்படுத்துதல், திருட்டு உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து வந்தவாசி டிஎஸ்பி கங்காதரன் தலைமையில் சுமார் 100க்கு மேற்பட்ட போலீசார் முன்பு விடியற் காலையிலே சென்று அவர் முன்பு நின்றனர். அப்போது வீட்டின் இருந்து வெளியே வர மறுத்த காரணத்தினால் தொடர்ந்து 5 மணி நேரமாக பேச்சுவார்த்தையும் நடத்தினர். ஆனால் வெளியே வர மறுத்த காரணத்தினால் ஆரணி கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், வட்டாட்சியர் கௌரி தலைமையில் முன்னிலை செய்து பின்னர் போலீசார் முன்னாள் மாவட்ட செயலாளர் வெளியே வர மறுத்தனர். அவர் அறிவுறுத்தலின்படி கங்காதரன் தலைமையில் போலீசார் கைது செய்தனர். அப்பட்டமான பொய் வழக்கு, திருட்டு வழக்கு வந்து விசிக ஒன்றிய செயலாளர் மேல வந்தவாசியில் போட்டிருக்கிறாங்க. அது கண்டிச்சு சாலை மறியல் பண்ண 2 கட்சியுடைய பொறுப்பாளர், மண்டல துணை செயலாளர் உட்பட எல்லாரையும் ஹார்ட் பேஷண்ட் அவர் தூக்கி தேவையில்லாமல் சாலை மறியல் இல்லாதவரை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை ரிமாண்ட் பண்ணிக்கிறார். சாலை மறியலில் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. பெண்களை வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அங்கே அப்பட்டமான திருட்டு வழக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த